சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகுனது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போவோம்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு போய் நேராக எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படும்பாங்க. அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறதுக்கு தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி. பழைய பாட்டு தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம்.